நீரின்றி அமையாது உலகு. கல்லணையை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்லணையில இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலை பத்தியும் அந்த கோயில் உருவான சுவாரஸ்யமான கதை பத்தியும் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே உங்களை கல்லணைக்காக ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டோம். அதனால இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்குமே கதைமாலையோட வணக்கம். வாங்க கல்லணையை பத்தி பார்க்கலாம். எப்போதுமே சலசலன்னு ஓடிட்டு இருக்க ஆத்து நீரை அணை போட்டு தடுக்கணும்னு கரிகாலன் ஏன் நினைச்சாரு? அந்த காரணம் நமக்கு தெரியணும்னா நம்ம காவிரி ஆத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காவிரி ஆறு எங்க பிறக்குது தெரியுமா? கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற குடகு மலையில 4400 அடி உயரத்துல தலைக்காவிரிங்கிற இடத்துல பிறக்குது. பில்லிகுண்டலுங்கிற இடத்துல கர்நாடக எல்லையை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுல கால் எடுத்து வைக்கிற காவிரி கொஞ்சம் கொஞ்சமா அகலம் அதிகமாகி திருச்சியில அகண்ட காவிரியா பாயுது. திருச்சியில இருக்க முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல காவிரி கொள்ளிடம்னு 2ஆ பிரியுது. காவிரி பாயிற பகுதி மேடா இருந்துச்சு, கொள்ளிடம் பள்ளத்துல இருந்துச்சு. அதனால வெள்ள நேரங்கள்ல காவிரி அதோட வடக்கு பக்க கரையை உடைச்சிட்டு கொள்ளிடத்துல வழிஞ்சிடுறதும், வெள்ளம் வடிஞ்சதும் விவசாயிங்க உடஞ்ச கரையை சரி செய்யறதும், அடுத்த வெள்ளத்துல கரை திரும்பவும் உடையறதும் வழக்கமா இருந்துச்சு. இதையெல்லாம் சரி செய்யற நோக்கத்தோட தான் கரிகாலன் கல்லணையை கட்டியிருக்காருன்னு பேராசிரியர் மங்கள முருகேசன் சொல்லியிருக்காரு. ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன அடி வரைக்கும் பாயிற காவிரி தண்ணி மேல எப்படி அணை கட்டுறது? அதுக்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் கல்லணையை இன்னைக்கு வரைக்கும் வியந்து பாராட்ட வச்சிருக்கு. கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்துல பூதலூர் வட்டத்துல இருக்கிற தோகூர் கோவிலடி கிராமத்துல இருக்கு. நீரியல் நிபுணர் டாக்டர் வாசே குழந்தைசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லணை மணல் பரப்ப அடித்தளமா வச்சு கட்டப்பட்டது. இந்த தொழில்நுட்ப காலத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு அணையை கட்டுறது ரொம்ப கஷ்டம். அணை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அணையின் கீழே கசிஞ்சு ஓடுற நீரும் அணையின் மேல வழிஞ்சு ஓடுற நீரும் அணையை பாதிக்காத மாதிரி கட்டணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை மாதிரி ஒரு அணையை கட்டின சமுதாயத்துல சில அடிப்படையான பொறியியல் முறைகள் இருந்திருக்கணும். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏடுகள் தமிழ்ல இல்ல, அல்லது இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பொறியியல் வல்லுநர் எம் பாண்டியராஜன் கல்லணை கட்டப்பட்ட தத்துவத்தை விளக்குறாரு. பெரிய பாறைகளை ஆத்துக்கு குறுக்க இறக்கிடுவாங்க. நம்ம கடற்கரையிலயோ ஆத்துலயோ நிக்கிறப்ப நம்ம காலுக்கு கீழே இருக்கிற மணலை தண்ணி அரிச்சுக்கிட்டு போகும். கால் கொஞ்சம் கொஞ்சமா புதஞ்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி தண்ணி ஓட ஓட பாறை கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துக்குள்ள புதஞ்சுக்கிட்டே போகும். அந்த பாறை மேல இன்னொரு பாறையை வச்சு தண்ணியில கரையாத ஒரு வகை களிமண்ணை பூசிடுவாங்க. முதல்ல இறக்குன பாறை கெட்டியான தரைத்தளத்தை அடைஞ்ச உடனே நின்றுடும். இப்படி பாறைகளை ஒண்ணு மேல ஒன்னா வச்சு அடுக்கி கட்டப்பட்டதுதான் கல்லணை. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. கல்லும் களிமண்ணும் மட்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு 2000 வருஷத்துக்கு மேல காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறது பிரமிப்பா இருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல ஆங்கிலேய பொறியாளர்கள் கல்லணையோட மூலத்திட்டத்தை முழுசா புரிஞ்சுக்காம நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. மணல் மேடுகள்னால நீரோட்டம் தடப்பட்டு கல்லணைய பயனில்லாம இருந்தது. ரொம்ப வருஷமா வண்டல் மண் பிரச்சனையோட போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு சொல்லப்படுற சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற ஆங்கில பொறியாளர் தைரியமா அணைப்பகுதியை சிறு சிறு பகுதியா பிரிச்சு மணல் போக்கிகளை உண்டாக்குனாரு. அப்போ கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ஞ்ச அவர் பழந்தமிழர்களோட அணை கட்டுற திறனையும் பாசன மேலாண்மையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கல்லணைக்கு வச்ச பேரு தான் தி கிராண்ட் அணைக்கட். 1839 வெள்ளக்கால நிலைமையை சமாளிக்கவும் நீரோட்டத்தை முறைப்படுத்தவும் வசதியா கல்லணை மேலேயே 30 கண் மதகுகள் இருக்க மாதிரி பாலம் ஒண்ணு கட்டினாங்க. கரிகாலன் கட்டின கல்லணை தரையோட புதஞ்சு இருக்கதால கல்லணையை பார்க்க போறவங்க பார்த்த உடனே தெரியிற இந்த மேல் பகுதியை கல்லணைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆங்கிலேய பொறியாளர் பேட்ஸ்மித் என்ன எழுதியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷமா வண்டல் மண்ணோட இடைவிடாத போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆத்தோட பல பகுதிகளில் தூர்வாரிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய செலவுல நீண்ட கரைகளை கட்டினாங்க. ஆனா எந்த முயற்சியுமே பலன் கொடுக்கல. ஆறு தொடர்ந்து மேடாகிக்கிட்டே வந்துச்சு. நல்ல வேலையா எந்த மாற்றமும் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த கல்லணையை பத்தி 1776 செய்யப்பட்ட ஒரு பதிவுல இருந்து தெரிய வந்துச்சு. அந்த பதிவுல அணையோட கட்டமைப்பு பத்தி சில ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. கல்லணை ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வரைக்கும் 2 அல்லது 3 வளைவுகளோட இருந்திருக்கு. கல்லணையோட உச்சி பிளாட்டா இல்லாம ஸ்லாண்டிங்கா இருந்துச்சு. கிழக்கு முனையை விட மேற்கு முனை அதிக உயரமா இருந்துச்சு. லென்த்ல மட்டும் இல்லாம பிரெத்லையும் ஸ்லாண்டிங்கா தான் இருந்துச்சு. சில பகுதிகளில் சீரான சாய்வா இருந்துச்சு, சில பகுதிகளில் ஒழுங்கற்ற சாய்வா இருந்துச்சு. அணை முழுக்க சுமார் 3/4 இன்ச் கனத்துக்கு வழுவழுப்பான சுண்ணாம்பு கலவை பூசப்பட்டிருந்துச்சு. அணையோட முன்பக்கம் சமநிலையா இல்லாம கரடு முரடா இருந்துச்சு. அதனால எப்பவும் வண்டல் மண் தண்ணியோட சேர்ந்து சேறு மாதிரி ஆகி அணையோட முன்பக்க சுவரை அரிக்காம பாதுகாப்பா இருந்துச்சு. காவிரி நீர் வண்டலோட வந்து வயல்ல பாஞ்சதால எருப்போட வேண்டிய அவசியமே இல்லாம பயிர்கள் எல்லாம் செழிப்பா வளர்ந்துச்சு. ஒரு பெண் யானை படுத்திருக்க இடத்துல விளையிற நெல்லை வச்சு 7 ஆண் யானைகளை காப்பாத்துற அளவுக்கு சோழ நாட்டோட நிலவளம் இருந்துச்சாம்.
இப்பவும் உபயோகத்துல இருக்க பழமையான அணைக்கட்டுகள்ல உலகத்திலேயே 4வது இடத்துலயும் இந்தியாவுல முதல் இடத்துலயும் இருக்குது கல்லணை. திருச்சி, தஞ்சை பகுதிகளில் பாசனத்துக்கு முதன்மையான ஆறு காவிரி. கிபி 1800லயே 6 லட்சம் ஏக்கர்களுக்கு பாசனம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம். காவிரி ஆத்துல தண்ணி கம்மியா இருக்கும்போது அந்த தண்ணி பள்ளமா இருக்க கொள்ளிடத்துல வழிஞ்சு வீணாகாம விவசாயத்துக்கு தடுத்து வைக்கிறது கல்லணையோட வேலை. ஆனா அதே வெள்ளம் வரப்போ அதை பாதுகாப்பா காவிரியில இருந்து கொள்ளிடத்துல திருப்பி கடல்ல கொண்டு சேர்க்க வழி செய்யறதும் கல்லணையோட வேலை தான். இந்த 2 வேலையும் 2000 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு கரிகாலனோட பேரை சொல்லிக்கிட்டு கம்பீரமா நிக்குது கல்லணை. பழமையான இந்த அணையை கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க கல்லணையில இருந்து திருக்காட்டுப்பள்ளி போற சாலையில காவிரி ஆத்தோட இடதுகரை ஓரத்துல மணி மண்டபம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் கல்லணையை பத்தி பார்த்தோம். இப்ப கல்லணையில இருக்க ஆஞ்சநேயர் கோவிலை பத்தி பார்க்கலாம். இப்ப இருக்க பெரிய கல்லணை ஆங்கிலேய பொறியாளர்கள் கட்டினது. பல வருஷங்களா முயற்சி செஞ்சு அடித்தளம் அமைச்சு அணையோட பாதைகளை உயரமாக்கி சாலை வசதிகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் காலையில இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு அதிகாரி வந்திருக்காரு. அவரு 19வது மதகு உடஞ்சிருக்கிறத பாக்குறாரு. மதகு கட்டுறதுக்கு பயன்படுத்தின பொருட்கள் தரக்குறைவா இருக்கும்னு நினைச்சு திரும்பவும் ஒரு மாசத்துல 19வது மதகை ரொம்ப கவனமா கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்ச கொஞ்ச காலத்திலேயே அந்த மதகு மறுபடியும் உடஞ்சு விழுந்துருது. இந்த முறை அந்த அதிகாரி முதல் முறை மதகு உடஞ்சு விழுந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு வந்ததா சொல்றாரு. அந்த கனவுல ஆஞ்சநேயர் வந்து, நான் ஆத்துக்கு அடியில மணல் படுகையில இருக்கேன், என்னைய வெளியே கொண்டு வந்து எனக்கு கோயில் கட்டலைன்னா மதகு இடிஞ்சு விழுறத தடுக்க முடியாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாரு. ஆனா ஆங்கில தலைமை பொறியாளர் அதை நம்பவே இல்லை. அன்னைக்கு ராத்திரியே அந்த தலைமை பொறியாளருக்கு பயமுறுத்துற கனவா வந்துகிட்டு இருந்திருக்கு. குரங்குகள் அவரை நகங்களால பெராண்டி காது செவிடு ஆகுற அளவுக்கு சத்தம் போடுற மாதிரி கனவு வந்திருக்கு. அந்த தலைமை பொறியாளர் அடுத்த நாள் காலையில தன்னோட நண்பர்கள் கிட்ட அந்த கனவை பத்தி சொல்றாரு. அவரோட நண்பர்கள் அந்த கனவை நம்பவே இல்லை. ஏற்கனவே அந்த அதிகாரி சொன்ன கனவை நம்பினதாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே திரும்பவும் அவருக்கு கனவு வருது. அந்த கனவுல ஆஞ்சநேயர் வந்து, நான் தான் இந்த அணையை பாதுகாக்கிறேன், நான் இருக்க இடத்துக்கு மேலேயே அணையை கட்டுறதுனாலதான் மறுபடியும் இடிஞ்சு விழுது, அதனால நான் இருக்க இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டிட்டு உங்க வேலையை தொடர்ந்தா அணை இடிஞ்சு விழாதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் அந்த தலைமை அதிகாரி அந்த இடத்துல தோண்ட சொல்றாரு. அந்த 19வது மதகு இருந்த இடத்துல ஆஞ்சநேயரோட கல் சிற்பம் கிடைக்குது. உடனே அந்த தலைமை அதிகாரி அங்க ஒரு கோயிலை கட்ட உத்தரவிட்டாரு. அந்த கோவில் இன்னைக்கும் கல்லணையில இருக்கு. பாலத்துல இருந்து 2 அடுக்கு படிகளை தாண்டி கீழே இறங்கி போனா அந்த கோவிலை பார்க்கலாம். இதை எந்த விதமான நம்பிக்கையை வளர்க்கறதுக்காகவும் நாங்க சொல்லல. கல்லணை பத்தி படிச்சப்ப கிடைச்ச சுவாரஸ்யமான தகவல்கள்ல இதுவும் ஒண்ணு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்றோம். கரிகாலன் கல்லணை கட்டின போது 2000 வருஷம் கழிச்சு அவரை பத்தி பேசுவோம்னு நினைச்சிருப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா நீர் இருக்க வரைக்கும், நீரின் தேவை இருக்க வரைக்கும் கல்லணையவும் கரிகாலனையும் யாராலையுமே மறக்க முடியாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு கல்லணையை இத்தனை வருஷமா போய் பார்க்கவே இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. லாக்டவுன் முடிஞ்சவன கட்டாயமா போய் கல்லணையை ஒரு நாள் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு டாடா பை பை சொல்லிக்கிறது கதைமாலையிலிருந்து அம்ருதா.